இந்த நாளிலே மத்தியிலே சென்னை பட்டணத்திலிருந்து தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கிற ஐயா அவர்களை நாங்களை கட்டி மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? வெகு நாட்கள் கழித்து உங்களை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அவர் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய நேசனையாவுடைய ஜெபம் வீண் போகாதபடி அவருடைய மகன் நவீன் இன்றைக்கு அற்புத விதமாக ஒரு ஆராதனை நடத்தி கொடுத்திருக்கிறார் நமக்காக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜெபம் பார்த்தா பெருசா தெரியல. பார்த்தா பெருசா தெரியுதா யாருக்காவது? ஆனா வெளியரங்கமாய் எவ்வளவு பெரிய பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் கையளவு மேகத்தை கொண்டு பெரும் மழையை பெய்ய செய்த தேவன் அவர். அல்லேலூயா. கையளவு மேகத்தை கொண்டு பெரும் மழையை பெய்ய செய்த தேவன் அவர். அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுடைய சின்ன ஜெபம், அல்லேலூயா, எனக்கு ஜெபிக்க தெரியாதுயா இல்ல, உங்க சின்ன ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, என்னுடைய மூத்த மகளுடைய திருமணம் வருகிற 25ஆம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள ஜீசஸ் கால்ஸ் என்கிற இடத்துல இருக்கிற ஏஎப்பி சபையில 4 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதற்கு பிற்பாடு 6:30 மணி அளவிலே வரவேற்பு நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது KM ஸ்பெக்ட்ரா என்ற ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷன் வச்சிருக்கேன். என்னுடைய ஒரு சில பலவீன நிமித்தமாக என்ன நேரில் வர முடியல, உங்களை எல்லாரையும் சந்திக்க முடியல. அது இல்லாமல் பத்திரிகையும் காலி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக தான் பத்திரிகை அடித்தேன். 2 காரணங்களால் என்னால் நேரில் வர முடியல. இதையே நேரில் வந்து உங்களை அழைத்த அழைப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு தவறாதபடி நீங்கள் வந்து கலந்து கொண்டு மணமக்களை நீங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நவீன் ஆன் ஆயிடுச்சா? சரி, மறுபடியும் தேவ செய்திக்கு நாம் கடந்து செல்லுவோம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனம். 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம். நற்சாட்சி பெற்றார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே
விசுவாசத்தினாலே நாம் நற்சாட்சி பெற்று வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம விட நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நற்சாட்சி பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும். அது தேவனிடத்திலிருந்து நமக்கு அந்த சாட்சி கிடைக்க வேண்டும். நிறைய பரிசுத்தவான்களை பத்தி அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. நான் இப்ப சமீபத்தில் இப்போ ஒரு எபிரேயர் 11:31 இருந்து ராகாபுடைய விசுவாசத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிறேன். அதுல அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனா இதுல விசுவாசம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். விசுவாசத்தினாலே என்றுதான் வருகிறது. அப்போ விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற ஒரு வேசி வேவுகாரரை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. சேதமாகாதிருந்தால் மழை பெய்யுது, நிறைய மழை பெஞ்ச உடனே என்ன ஆகுது, பயிர் சேதம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். அது எதுக்கும் பயம் இல்லை. ஆனா அந்த பெண் வேவுகாரரை ஏற்றுக்கொண்டு, அப்ப அது இருதயத்துக்கு ஏற்றுக்கொண்டு சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு என்று சொல்லும் பொழுது அது ஏற்றுக்கொள்வதும் அந்த சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்வதும் அது இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. விசுவாசத்துக்குரியது. அதனாலதான் நான் உங்களுக்கு 11:1 வாசித்தேன். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவர்களுடைய நிச்சயமா இருக்கிறது. நான் தான் சொல்றேன், நீங்க ஜெபம், உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய சின்ன ஜெபம் வெளியரங்கமாய் மிகப்பெரிய பலனை கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். அதுபோல விசுவாசத்தோடு தேவனுக்கென்று நீங்கள் வாழும் பொழுது, தேவனுக்கென்று ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அது நிச்சயமாக ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கையாக இது இருக்கும். ஏன்னா அவர் சொல்ற, காணக்கூடாத இறைவன், நம்முடைய இறைவன் காண முடியாதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவர். அல்லேலூயா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற மகிமையின் தேவன். வேதம் சொல்லுகிறது, அப்படி காணப்படாத நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உலக தோற்றம் முதல் தெளிவாய் காணப்படும், அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று வேதம் சொல்கிறது. தேவனை பார்க்க முடியல. ரோமர் 1 அதிகாரத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, காணப்படாதவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உலக தோற்றம் முதல் என்னது உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே தெளிவாய் காணப்படுகிறதா. அல்லேலூயா. அவரை பார்க்கணுமா, இந்த உலகத்தை பாருங்க. இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அதை உண்டாக்குனவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகிமை உள்ளவர், எவ்வளவு மாட்சிமை உள்ளவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை நீங்க காண முடியும். நிறைய பேருக்கு காண முடியல. சபையில நிறைய பேருக்கு காண முடியல. சபைக்குள்ள வர்றாங்க, போறாங்க, ஒரு தெய்வ பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, ஒரு தேவனை கனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏன் வாழ்க்கையில நிறைய பேருக்கு வெற்றி பெற முடியல? இங்க எங்கேயாவது நீங்க தேவனை பார்க்க முடியுதா? இல்ல, அவருடைய வார்த்தையை பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அண்ணாள் தேவனுடைய சன்னிதானத்தில் வருகிறார். இந்த மாதிரி கட்டடம் கிடையாது, திரைச்சிலை தான் இருக்குது. திரைச்சிலையில் வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு பெட்டி இருக்குது, அங்க தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள். அல்லேலூயா. அங்க தேவன் இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவர் மகிமைக்கு, மாட்சிமைக்கு, மகத்துவத்துக்கு சொந்தக்காரர். அவர் சொன்னதை செய்யக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவர் என்று அப்பேற்பட்ட ஒரு இறுதி இருந்தது. ஆலயமே இல்லை, அங்க வெறும் திரைச்சிலைகளுக்கு மத்தியில் இருந்தார் அவர். இன்னைக்கு ஆலயங்கள்லாம் பிரம்மாண்டமா இருக்குது. அல்லேலூயா. ஆனா அன்னைக்கு வெறும் திரைச்சிலைகளுக்கு மத்தியில் இருந்த அந்த ஆண்டவர் இடத்துல தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவள் சாமுவேலை பெற்று எடுத்தாள். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட இங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய மகிமை இங்க இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். அவர் எங்கே 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கும் போது அவர்கள் மத்தியில வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இங்க இருக்கிறார் என்ற ஒரு கனம் இருக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இன்னைக்கு தெய்வ பயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பவில்லை.
அது ஆசைப்பட வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட வேண்டும். இந்த இடத்துல தேவன் பிரசன்னமாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிற கண்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாக இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஏன்னா சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி கொண்டிருக்கிறேன். சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அவர் இருக்கிறார்னு நீங்க அவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னா உங்க வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது இல்லாம அவரை முன்னாடி நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. முன்னாடி இருக்கிறவங்க எப்படி பாவம் பண்ண முடியும்? எப்படி பெருமை பேச முடியும்? பேச முடியாது. ஹல்லேலூயா. அதனால நம்முடைய கண்கள், அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்களாய் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு சில காரியங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னன்னா விசுவாசம், விசுவாசத்தினாலே தான் எல்லாமே, விசுவாசத்தினாலே தான். அப்போ விசுவாசம் இல்லாதபடி ஒரு காரியத்தை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிப்படியா விசுவாசத்துக்குரிய காரியத்துல நான் கொண்டு வரேன். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 27, 28, 29, 30 படிங்க. 1 சாமுவேல். போதும். ஹல்லேலூயா. இப்போ ஏலியினுடைய குமாரர்களை பற்றி ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி ஏலி கிட்ட கர்த்தருடைய சார்பிலே பேசுகிறான். ஏலியினுடைய குமாரர்களுக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பது அவர்களுடைய இருதயத்தில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருக்கிறது. அதான் சொல்றாரு இல்லையா, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. ரோமர் 3:18 அப்படி சொல்லுகிறது. அவருடைய கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. இவர்கள் ஆசாரியருடைய குமாரர்கள், ஏலியினுடைய அடுத்த ஸ்தானத்திற்கு வர வேண்டியவர்கள் அவர்கள். அல்லேலூயா. ஏலியினுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு வர வேண்டியவர்கள். அதான் சொன்னேன், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நவீன பத்தி சொன்னேன். அந்த ஸ்தானத்திற்கு தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு ஆராதனை ரொம்ப மகிழ்ச்சியா அந்த ஆராதனையை நான் கலந்து கொண்டேன். அப்ப ஏலியினுடைய குமாரர்கள் தேவனுக்கு பலி செலுத்துகிறவைகளிலே முதன்மையானவைகளையும் கொழுப்பானவைகளையும் தங்களுக்கென்று அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்பட்டு இருந்தும் அவர்கள் என்ன பண்ணல, தேவனை அறியல. அல்லேலூயா. தேவனை குறித்து ரோமர் கேடுங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் படிங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 19, 20, 21 ரொம்ப முக்கியமான வசனம். அப்ப தேவனை அதை வெளிப்படுத்தி கூட அங்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்து கூட அவர்கள் பலி பீடங்களிலே தகனிக்கிறதற்கு கொடுக்கப்படுகிற பலி பொருட்களிலே முதலானவைகளையும் கொழுப்பானவைகளையும் தங்களுக்கு எடுத்துக்கொண்டு, அது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையிலே ஆலயத்துக்கு வருகிற பெண்களை
அவர்கள் தவறான வழியில் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த பலி பொருட்களில முதன்மையானதை தங்களுக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். அதனாலதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, உன்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. யார் பெரியவரா இருக்க வேண்டும்? இந்த சபையில கடைசியா பிரசங்கம் பண்ணிட்டு போகும்போது என்ன சொன்னேன்? இந்த சபையை காட்டிலும் கர்த்தர் எனக்கு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க இருதயத்துல அது ரொம்ப ஆழமாய் நீங்க வைக்க வேண்டியது, முதன்மையாய் வைக்க வேண்டியது வேற எதையும் நீங்க வைக்க கூடாது. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தர் பெரியவரா நீங்க வைக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது நீங்கள் வைக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடுங்கள். அப்ப இங்க என்ன பண்றாங்க? இந்த ஏலியனுடைய குமாரர்கள் என்ன பண்றாங்க? கொழுப்பானதையும் முதன்மையானதையும் தங்களுக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். அதனால சொல்ற முதலாவது இடத்தை தேடக்கூடாதுன்றார் ஆண்டவர். நீ போய் கீழே உட்காரு, அவங்க உன்ன மேல கூப்பிடணும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்க பார்க்க வேண்டும். இவர்கள் கொழுப்பானதையும் முதன்மையானவைகளையும் தங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்க என்ன பண்றது இல்ல, வாழ்க்கையில பரிசுத்தம் இல்ல, தேவனை மதிக்கல. அதனால அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி மூலமா என்ன சொல்றாரு? 2:29 1 சாமுவேல் 2:29 என்ன சொல்றாரு? என் காணிக்கை நீங்கள் உதைப்பானேன். எப்படிப்பட்ட வார்த்தை யூஸ் பண்றாரு பாருங்க. உதைப்பானேன் உன் குமாரரை, நீ என்னை பார்க்கல உன்னுடைய குமாரனை மதிப்பானேன். அங்க ஏலி தேவனுக்கு முதலிடம் கொடுக்கல, தன்னுடைய குமாரர்களுக்கு முதலிடம் கொடுக்க. அதை அப்படியே வெளிப்படையா சொல்றாரு. என்னை மிதிப்பானேன், என்னை உதைப்பானேன். வார்த்தைகள் எவ்வளவு கடினமா போட்டிருக்கு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஏலி தன்னுடைய பிள்ளைகளை கடிந்து வளர்க்கல. அப்போ அந்த முதன்மையான இடத்தை கொடுக்கும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இல்ல, தேவனுக்கு முதலிடம் இல்ல, தேவனை கனம் பண்ணவில்லை. ஆகவே அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீதிமொழிகள் 11:19 சொல்றாரு, தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறானா. ஹல்லேலூயா. தீமையை பின்தொடர்கிறவன், முதல் ஸ்தானத்தை தனக்கு தேடுறவனும், முதன்மையான இடத்தை தனக்கு தெரிந்து கொள்கிறவனும், கர்த்தரை கனம் பண்ணாதவனும், கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவனுக்கும் அவன் துன்மார்க்கமா இருக்கிறான், அவனுக்கு தெய்வ பயம் இல்லை என்று அங்க எழுதியிருக்கிறது என்று பவுல் ரோமர் 3:18 எழுதுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். தயவுள்ளவருக்கு தயவுள்ளவர், புனிதருக்கு புனிதர், உத்தமருக்கு உத்தமர், மாறுபாடு உள்ளவர்களுக்கு அவர் மாறுபாடு உள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த தீர்க்கதரிசி மூலமா சொல்லி கூட அவங்க கேட்காததுனால அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன் சந்நிதியிலே இனிமே என்ன இல்ல, கிழவன் இல்லை. அல்லேலூயா. பார்க்கிறதுக்கு இது சொல்லும் பொழுது ஒரு மாதிரி இருக்குது. என்ன கிழவன் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னா என்ன? வயசாய் யார் இருக்க மாட்டாங்க, உன்னுடைய சந்ததியில வாலிபத்திலே மரித்து போய் விடுவார்கள். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய காரியங்களிலே தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேட வேண்டும். இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கூடனா நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அங்கே கொடுக்கப்படும். அல்லேலூயா. இது தேவனுக்கு எதிரான துன்மார்க்கமான வாழ்க்கை, ஒரு பாவ வாழ்க்கை, ஒரு அசட்டை பண்ணப்பட்டுகிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு என்பதை உங்களுக்கு நான் இப்ப எடுத்து காண்பிச்சேன். அது போல இது அறியாமல் பவுல் ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே பக்தி வைராக்கியத்தை பாராட்டி ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அப்போஸ்தலர் 9 எடுத்து வச்சுக்கோங்க, 1-5. அப்போஸ்தலர் 1-5. 9 அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 1-5.
பிரதான ஆசிரியருக்கு போய் இந்த மாதங்களாகிய புதுசராகிலாம் ஸ்ரீகையாகிலாம் நாம் கண்டுபிடித்தால் அவரை கட்டி இருதயத்தில் கொண்டு வரும்படி தமஸ்குவிலே ஜெபஆலயத்தில் இருந்ததை கேட்டு வாங்கினார். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதிலே வானத்துக்கு ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தார். அப்போது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று நம்முடைய சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றார். போதும். பாருங்க, பவுல் சவுலா இருக்கும்போது, முதல்ல சவுலா இருக்கிறாரு. அப்படி சவுலா இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி, அவர்களை கட்டும்படி, சிறைச்சாலையிலே போடும்படி என்ன பண்றாரு? அவர் எப்படி போறாரா? சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியன் இடத்திற்கு போய், சீரினா ஒரு சிங்கத்தை போல ஒரு சீற்றம். இந்த ஜனங்க கிறிஸ்துவ நம்புறாங்களே, இவர் யாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல. தெரியாததுனால தேவன் மேலதான் அவருக்கு பக்தி வைராக்கியம் இருக்கு. இவருக்கு பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷன் இவர் அறியாதபடி என்ன பண்றாரு? சீரி அவர்களை என்ன பண்றாரு? துன்பப்படுத்தி கட்டுவதற்கு அவர் போகிறாரு. போகும் பொழுது ஆண்டவர் அவரை வழியில சந்திக்கிறாரு. சந்திச்சு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. 7 குமாரர்கள் தெரிந்து செய்தார்கள், துன்மார்க்கமா இருந்தார்கள், பாவகாரியத்தை செய்தார்கள், பரிசுத்தம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனா பவுல் ஒரு பக்தி வைராக்கியத்தினால என்ன பண்றாரு? அவரு அறியாமையினால என்ன பண்றாரு? தேவனை குறித்து அறியாதபடி, தேவனுடைய குமாரனை குறித்து அறியாதபடி, ரட்சகரை குறித்து, மீட்பரை குறித்து அறியாதபடி அவர் என்ன பண்றாரு? சீறி அந்த கிறிஸ்தவர்களை அடக்கும்படி ஒடுக்கும்படி போகும்போது தமஸ்குக்கு போகிற வழியில தேவன் இயேசு அவரை சந்திக்கிறார். சந்தித்துட்டு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதனால அவர் சொல்றாரு, அடுத்து அவர் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். அவரு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் என்னுடைய சித்தம், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய விசுவாசம் வேறது போல இருந்தது. ஆனா இப்போ என்னுடைய கிரியைகள் வேற மாதிரி இருக்க வேண்டும். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று அவர் கேட்கிறார். கேட்டவனே அவர் என்ன சொல்றாரு? நீ எழுந்து நேர்த்திரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்க அனனியான்ற ஒரு சீசன்ட்ட போ சொல்றாரு. அப்ப அனனியா கேட்கிறாரு, ஆண்டவரே இவ எருசலேம்ல இவ்வளவு துன்பப்படுத்தினாரு, அது மாத்திரமல்ல ஸ்தேவானை கொலை செய்தது இவர் தான். இவர் கிறிஸ்தவர்களை சிறைப்பிடிக்கிறாரு, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறாரு, நான் என்ன பண்றது ஆண்டவரேன்னு சொல்லி அனனியா கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அனனியாவே நீ என்ன பண்ணணுமா? இவர் யார்? அவர் என்ன சொல்றாரு? அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் 13:9-13. அதற்கு அனனியா, ஆண்டவரே அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். அவர் சொல்றது, இவர் அறியாதபடி ஒரு காரியத்தை செய்தார் இவ்வளவு நாள் சவுலா இருக்கும் பொழுது. அப்ப அவர் சொல்றாரு, அப்படி அறியாதபடி செய்கிற அந்த சவுலாகிய அந்த பவுலை இயேசுவானவர் சந்தித்து என்ன சொல்றாரு? இவன் என் நிமித்தமாக, என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு நான் காண்பிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அறியாமல் அவர் செய்கிறாரு. இயேசு அதற்கு தெரியும். இவருடைய பக்தி வைராக்கியம் தான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினது. அதனால அவர் அறியாமல் செய்தார். ஆனா அதுல பக்தி வைராக்கியம் இருந்தது. அது ஆண்டவர் அறிந்ததுனால அவர் சொல்றாரு, அவன் என் நிமித்தமாக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே
அவரை பாடுபட வைத்தாரா? உண்மையிலே பாடுபட வைத்தாரு. ஏராளமான பாடுகள் நீங்க போய் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:22 28 வரைக்கும் அவர் பட்ட பாடுகளை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் பாடுகளை அவர் சொல்றாரு. பேதுரு சொல்லுகிறாரு 1 பேதுரு 3:17 தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மை. அல்லேலூயா. முதல்ல இவர் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் பாடுகளை படுகிறார், துன்பங்களை படுகிறாரு. ஆனா தேவனை மேன்மைப்படுத்துகிறார். பிற்காலத்தில் இயேசுவை மேன்மைப்படுத்துகிறாரு. இன்னைக்கு இந்த பிளானட் என்று சொல்லுகிற இந்த பூமி பந்துல இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில பவுலுடைய நிருபங்களில் இருந்து பிரசங்கம் பண்ணாதது யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் நிமித்தம் அறியாதபடி செய்யும் பொழுது, அதை தேவன் அறிவிக்கும் பொழுது, அதனால உணர்த்தப்படும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய முடியும் நம்மால். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, பாவியிலும் பிரதான பாவி நான். முதல்ல என்ன நினைச்சிட்டு இருந்தாரு? ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் என்னோட தர்க்கம் பண்ணுவதற்கு வேறு ஒருவரும் இல்லை. எபிரேயரில் பிறந்த எபிரேயன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நியாய பிரமாண பரிசேயன், நான் பரிசேயங்களும் பரிசேயன் என்று மேன்மை பாராட்டின அந்த பவுல் சொல்லுகிறார், நான் பாவியிலும் பிரதான பாவி என்று. அல்லேலூயா. கிறிஸ்துவை சந்தித்த ஒருவரும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை. அல்லேலூயா. இயேசுவை இருதயத்தில் விசுவாசித்து நாவில் அறிக்கையிட்டு அவர் கர்த்தர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கு நான் சொல்றேன், மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. அல்லேலூயா. அறியாததுனால மேன்மை பாராட்டுறாங்க, அறியாததுனால முதலிடத்தை தேடுறாங்க, அறியாததுனால கொழுப்பானதை தேடுறாங்க. அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் சபிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இயேசுவை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அடுத்த வார்த்தை சொல்றார், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு அதற்கு பிற்பாடு பின் திரும்பாதபடி, முன்வைத்த கால பின் திரும்பாதபடி அவர் அப்போஸ்தலனான பிரதான அப்போஸ்தலனை போல ஒரு மாபெரும் ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதான் விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமா இருக்கிறது. அதனால என்ன பண்ணார்கள் நம்முடைய முன்னோர்கள்? நற்சாட்சி பெற்றார்கள். இந்த பூமி பந்துல, இந்த பிளானட்ல பவுலுடைய வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணாத சபைகளே கிடையாது. அல்லேலூயா. நற்சாட்சி பெற்றானா இல்லையா? பவுல் பெற்றாரா இல்லையா? என்ன இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. பெற்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா, அப்போ கர்த்தருடைய ஊழியத்தை, ஊழியம்னா கர்த்தருடைய ஊழியம்னா, கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தர் எப்படி விரும்புகிறாரோ, எப்படி அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்படி செயல்படுத்தும் பொழுது அதை தேவன் கனம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையிலே பவுல் தேசனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடியும் வரை அவனை தொட முடியல, ஒருத்தரால தொட முடியல. அல்லேலூயா. ஒருத்தரால தொட முடியல. இரண்டாவது இன்னொரு காரியம் பார்ப்போம், கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியம் பார்ப்போம். யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுங்க. 1வது வசனம் 17வது வசனம், 1வது அதிகாரம் 17வது வசனம் எடுங்க. யாத்திராகமம் படிங்கம்மா. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், பாருங்க எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. படிங்கம்மா, முதல்ல இருந்து படிங்க. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பாக்கியவான். என்ன
ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ அந்த மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையை செய்யாதபடி, ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த எகிப்திய ராஜாவை விட இன்னொரு ராஜா ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இயேசு ராஜாதி ராஜா, ஹல்லேலூயா, கர்த்தாதி கர்த்தர். அந்த மருத்துவச்சிகளோ இன்னைக்கு அதுதான் இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. ஐயோ, கர்த்தர், நம்முடைய கர்த்தர் ஜீவனுள்ள தேவனுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரா? அக்னிமயமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அதனுடைய சக்கரங்கள் எரிகிற நெருப்பாய் இருக்கிறது. அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடைய அந்த தேவன் புறாவை போன்ற கண்களை உடையவராய் இயேசுவானவராய் நம்மத்திலே வந்தார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய காண்கிற தேவன். அது மாத்திரமல்ல, வேதம் அவரை குறித்து சொல்கிறது, உங்களுடைய ஜெபங்களுக்கு அவருடைய சேவைகள் கவனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சேவைகள் கவனமாய் இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சேவைகள் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஒரு கல்ல கும்பிடலங்க, நீங்க ஒரு கல்ல கும்பிடல, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன். பர்வதங்களை உருவாக்கினவரும், காற்றை சிருஷ்டித்தவரும், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வருகிறவரும், மனுஷனுடைய இருதயம் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும், சேனைகளின் கர்த்தருமாய ராணுவங்களின் தேவனவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமோஸ் 4:4 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பர்வதங்களை உருவாக்கினவர் அவர், காற்றை சிருஷ்டித்தவர் அவர், மனுஷனுடைய இருதயம் இன்னதென்று அவனுக்கு விளங்க செய்கிறவர், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வருகிறவர் அவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்பேற்பட்ட நாமத்தை உடையவர் அவர். ஹல்லேலூயா. வானங்களை விரல்களால் விரித்தவர் அவர், நாசின் சுவாசத்தால் விண்மீன்களை ஓய்வச் செய்தவர். அப்பேற்பட்ட மகிமைக்கு, மாட்சிமைக்கு, மகத்துவத்துக்கு, மேன்மைக்கு சொந்தக்காரர். காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் அவர். நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில இருந்த செங்கடல்களை எல்லாம் பிளந்தவர் அவர், என்னுடைய மாறாவை எல்லாம் மதுரமாக்கினவர் அவர். அவர் காண்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. ஒரு ஆகார் பெயரிட்டால் என்னை காண்கிற தேவன் அவர். நம்மை காண்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ அப்பேற்பட்ட தேவன். அதனாலதான் அந்த எகிப்திய ராஜாவுக்கு அந்த மருத்துவச்சிகள் பயப்படாதபடி அந்த பிள்ளைகளை என்ன பண்றாங்க? பிறக்க வைக்கிறாங்க, அழிச்சு போடல. ஹல்லேலூயா. தண்ணில போட சொல்றான். எகிப்திய ராஜா, ஆண் பிள்ளைகள் பிறந்தா தண்ணில போட்டு கொண்டுடு. மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜாவுக்கு பயப்படாதபடி அந்த பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். ஹல்லேலூயா. அதனால என்ன கிடைச்சதுங்க? அதனால என்ன கிடைச்சது? 21 படிங்க, 21வது வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க இருக்க ஒவ்வொருவருக்கு சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க தலைப்பீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம தலைக்கும்படி, பெருகும்படி, கொளுத்த கந்துகளை போல இருக்கும்படி, தேசத்தின் உச்சிதமான கோதுமை நல்ல திருப்தியாக்குவேன், தேசத்தினுடைய நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீ பயந்தினா உச்சிதமான கோதுமையினால் இவனை திருப்தியாக்குவார், கண்மலை தேனினால் இவனை திருப்தியாக்கக்கூடிய வல்லவர் அவர். ஹல்லேலூயா. உண்மை, அது உண்மை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உண்மை. சொன்ன பயந்ததினால் என்ன பண்ணாரா? தலைக்கும்படி செய்தார். அப்ப அந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க? ஆண் பிள்ளைகளை பிறக்கும்படி செய்யறாங்க, கொல்லல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதியை விதைக்கிறவன் மெய்ப்பலனை பெறுவானாம். அல்லேலூயா. நீதியை விதைக்கிறவன் மெய்ப்பலனை பெறுவான். மீட்கும் பொருளாய் வந்த மெய்ப்பொருளாய் இருக்கிற அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை காண்கிற தேவனாயிருந்து உன்னை பார்த்து நீதியை விதைக்கிற உன்னை பார்த்து, கர்த்தருக்கு பயந்து நீதியை விதைக்கிற உன்னை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன்னை தலைத்திருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
அவர் சொல்றாரு ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம்? உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும். அல்லேலூயா. அது எவ்வளவாயிருக்கும்? அது வானத்து நட்சத்திரங்களை போல, பூமியின் தூளத்தினையாக, அது கடற்கரை மணலத்தினையாக, அது எண்ணி முடியாததாக இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 112 1-2 சொல்லுகிறது, அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்தா உன் சந்ததி பூமியில பலத்திருக்கும், நீ தலைத்திருப்ப. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பயந்திருக்க பழக வேண்டும். கர்த்தருக்கு பயந்திருக்க பழக வேண்டாம். எனக்கு கொஞ்சம் வசனம் தெரியுங்க, கொஞ்சம் பைபிள் தெரியுங்க, அதனால நான் இங்க இருந்து இங்க போவேன், இங்க இருந்து இங்க போவேன், எனக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. இருதயத்துல சுத்தம் இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேயா? மாட்டார், தெரிஞ்சுதான் பண்ற. அல்லேலூயா. தெரிஞ்சுதான் நீ பண்ற. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாயிருக்கிறார். அதே போல பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு தாவீது, 1 சாமுவேல் எடுத்து வச்சுக்கோங்க. சாதாரணமான தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறான், யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்கன்ட்டு. அங்க ஒரு காரியம் நடக்குது. 17ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அங்க ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது? இவன் பாருங்க, இவன் ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன். அவனை யாரும் தேடுவார் இல்ல, அவனை யாரும் நாடுவார் கூட கிடையாது அவனுக்கு. ஆனா அப்படி அவன் ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டதுனால அவன் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது, இந்த உலகத்தில் இருக்கிற யாரை பிடிச்சாலும் தள்ளி விடுவாங்க. ஒரு தடவை ஒரு சின்ன நல்ல உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீச்சல் கத்துக்கிட்டவங்க நீச்சல் தெரியாம ஒருத்தர் தண்ணியில இருக்கிறவனை காப்பாத்த போனா, அந்த நீச்சல் தெரியாதவன் என்ன பண்ணுவாங்களாம், காப்பாத்த வர்றவங்க இடுப்பை பிடிச்சிருவாங்களாம். எதை பிடிச்சிருவாங்களாம்? இடுப்பை பிடிச்சிருவாங்களாம். இவங்களும் கீழே சேர்த்து இழுத்துட்டு போயிடுவாங்களாம், கீழே இழுத்துட்டு போயிடுவாங்களாம். அப்போ அது போல இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு இருக்கிற மனுஷர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இவன் காப்பாத்துவான், இவன் காப்பாத்துவான். கடைசியில் என்ன பண்ணாங்க, கை விட்டுட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. கை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த நீச்சல் தெரியாத எப்படி இழுத்துட்டு உள்ள போயிடுவான். இவன் பார்த்தா அந்த மனுஷங்கள் எல்லாம் நம்மள மதிக்கல. பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வேதத்துல எழுதியிருக்கு, 7 பேர் தான் எழுதியிருக்கோம், இவன் பேர் எழுதியிருக்காது, தாவீது பேர் இருக்காது. ஆனா இவன் 8வது குமாரன். அல்லேலூயா. வேணுனே அவனை ஒதுக்கி வச்சாங்க, வேணுனே அவனை கணக்குல கொண்டு வரல. கணக்குல வராதவன் தாவீது. யாராவது இருக்கீங்களா அது மாதிரி? உங்களை யாரும் கணக்குல சேர்க்காம இருக்கிறீங்களா? கர்த்தரை பிடிங்க. அல்லேலூயா. கர்த்தரை பிடிங்க. அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, கரவலாடுகளின் பின்னே திரிந்த உன்னை எடுத்து நான் ராஜாவாய் மாற்றினேன். அல்லேலூயா. ஏன் கணக்குல சேர்க்கல? ஏன் விட்டுட்டாங்க? மனுஷங்க விட்டுட்டாங்க. கர்த்தர் கரெக்டா தூக்கி வைக்கிறார், மேல வைக்கிறார். அப்போ இவன் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஆளா இருக்கிறான். அங்க போய் பார்க்கிறான். பார்க்கும்போது இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளை ஒருத்தர் நிந்திக்கிறான். அவனுக்கு அது பிடிக்கல. இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறானே என்னன்னு சொல்லி அவனுக்கு அது பிடிக்கல, அது வெறுப்பா இருக்குது. ஏன்னா இஸ்ரவேலின் சேனைகள், ஆனா அந்த இஸ்ரவேலின் தேவனை ரொம்ப பெருசா வச்சிருந்தான் அவன். அல்லேலூயா. அப்படி பெருசா வைக்கும் பொழுது முதன்மையான இடத்தை, அந்த ஸ்தானத்தை தேவனுக்கு, இஸ்ரவேலின் தேவனை, யாக்கோபினுடைய வல்லவரை, ஈசாக்கினுடைய பயபக்திக்குரியவரை, ஆபிரகாமினுடைய சிநேகிதனாய் இருக்கிற அந்த தேவனுடைய சேனைகளை அவன் நிந்திக்கும் பொழுது அவன் சொல்றான், இஸ்ரவேலின் தேவனுடைய சேனைகளை நிந்தித்தான் என்று சொல்லிட்டு அவனுக்கு கோபம் வருது. கோபம் வந்தது உடனே அவன் என்ன பண்றான், ஒரு கல்லால் அவனை அடிச்சு காலி பண்றான். அல்லேலூயா. எனக்கு இவனை அடிச்சா பேர் வரும், இவனுக்கு அடிச்சா எனக்கு மேன்மை வரும், அப்படிலாம் போய் தேவனுடைய ஊழியத்தை செய்யல. அல்லேலூயா. யதார்த்தமா அங்க போகிறான்.
அங்க இதெல்லாம் பிளான் பண்ணிலாம் செய்யல. எந்த விதமான திட்டமிடல் இல்ல. மேன்மைக்கு திட்டமிடல, முதலிடத்துக்கு திட்டமிடல, கொழுப்புக்கு திட்டமிடல, பிரதானமானவைகளுக்கு அவன் திட்டமிடல. அவன் யதார்த்தமா போய் அங்க நின்று என்ன பண்றான் கேட்கிறான். இஸ்ரவேலின் சேனைகளை அவன் நிந்திக்கிறான். இவனை விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேலின் தேவனை இருதயத்திலே சுமந்தவனாய் அவன் இருந்தான். அதனால அவனை அவர் ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். ஏமாந்து போயிடுவேன். முகத்தை பார்த்த ஏமாந்து போயிடுவேன், அவமானப்படுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் இருதயத்தை பார்க்கிறவர், இருதயத்தினுடைய நினைவுகளை தோற்றமாய் பார்க்கிறவர் அவர். அல்லேலூயா. சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கிற தேவன் அவர். அப்பேற்பட்ட தேவன் அவனை பார்க்கிறாரு, அவனை ராஜாவாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ராஜாவாய் மாற்றி சொல்றாரு, அவர் உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 7:11 எடுங்க. 2 சாமுவேல் 7:11 என்ன சொல்றாரு பாருங்க. யார் சொல்றது? இத கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும். ஒரு நிமிஷம் இருக்குமா. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, நான் சொல்றேன், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தேவன் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, படிங்க மாத, எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி உன்னை இளைப்பாற பண்ணுவேன். இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா. இளைப்பாற வைக்கிறவர், சிங்காசனத்தில் வீற்றி இருக்கிறவர், நம்ம இளைப்பாற பண்ணக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். எத்தனை பேர் அவர் வேணும் உங்களுக்கு? எத்தனை பேர் அவரை கனம் பண்ண போறீங்க? எத்தனை பேர் அவர் இருதயத்தில் வைக்க போறீங்க? எத்தனை பேர் அவருடைய இருதயத்தில் பிரதானமாய் வைத்து அவரை ஆராதிக்க போகிறீர்கள்? அல்லேலூயா. எத்தனை பேரு அந்த ஆணி கடாவப்பட்ட பாதத்திலே முத்திரை செய்ய போறீங்க? அல்லேலூயா. அவனுக்கு தான் சொல்றாரு 13வது வசனத்துல, உனக்கு ஒரு வீடு 7:13 படிக்குமா. பாத்தீங்களா? அவனுடைய அவன் யாருக்கு சொல்றாரு? சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு சொல்றாரு. 12வது வசனத்துல, உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகி உன் சந்ததி எழும்ப பண்ணி அவனுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். நான் சொல்றேன், உண்மையாய் தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சமாரிய ஸ்திரீக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. அவர் சொல்றாரு, சங்கீதம் 112 எடுங்கம்மா, படிங்கம்மா. என்ன போட்டிருக்காரு பாருங்க. அதுல அவன் சன்னதி பூமியில் பலத்திருக்கும். அல்லேலூயா. பலத்திருக்கும். போதும். ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? எல்லாரும் விரும்புறது என்ன? நான் சொல்றேன், தாய்மார்களை சொல்றேன், ஆம்பளைங்களாவது வீடை வாங்கிட்டேன், பைக்கை வாங்கிட்டேன், கம்பெனியை கட்டிட்டேன், அப்படி வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளை தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? பிள்ளைகள் தான் என்ன பார்ப்பாங்க? சொத்தா பார்க்கறது எதை பார்ப்பீங்க? சொத்தா பார்க்கறது எதை பார்ப்பீங்க? வாயை திறக்க மாட்டேன்றீங்களாம்மா? அல்லேலூயா. எதை பார்ப்பீங்க? பிள்ளைகளை பார்ப்பீங்க. அதைத்தான் சொல்றாரு, உன் சந்ததி பூமியில் பலத்திற்கு செம்மையானவருடைய ஆசீர்வதிக்கப்படும், அவர்கள் தாபரிப்பார்களாம். அல்லேலூயா.
அவர் இந்த பூமியிலே பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ விசுவாசமானது, அவன் தேவனை பார்த்தானா? எங்கேயாவது பார்த்தானா? எங்கேயாவது பார்த்தானா? அவன் பார்த்தான். சொல்றாங்க ஒரு இடத்துல சொல்றான், சங்கீதம் 27 சொல்றான். சங்கீதம் 27 சொல்றான், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் சொல்றான். பார்க்கும்படியாக சங்கீதம் 27 சொல்றான், பார்க்கும்படியாக என்று சொல்லுகிறான். சங்கீதம் 63 போய் படிச்சு பாருங்க, நான் மகிமையை கண்டேன். அல்லேலூயா. மகிமையை கண்டேன். எப்படி கண்டா? அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தா அது தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. மகிமை உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வாழ்வு, அதுதான் தேவன் உன் வாழ்க்கையில உன் மகிமை காண்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்ற, நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கணும். பார்க்க முடியலங்க, வார்த்தையில பார்க்கணும். அல்லேலூயா. வார்த்தையில அவரை பார்க்க வேண்டும். அப்போ நீங்க தலைக்கணுமா? அல்லேலூயா. நீங்கள் தலைக்கணுமா? நீங்க செழிக்கணுமா? நீங்க வாழ்ந்திருக்கணுமா? யாரை பிடிக்கணும்? அல்லேலூயா. தேவனை பிடிக்கணும். அல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா இந்த தேவனுக்கென்று இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எதையுமே நான் அனுபவிக்கலையா, இன்னும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு எதுவுமே கிடைக்கலையா, இன்னும் எல்லாம் தள்ளி போயிட்டு இருக்குதையா அப்படின்னா, கர்த்தர் அவருடைய நேரத்துல அவருடைய வேளையில அவர் செய்வார். அல்லேலூயா. அன்பு கூறாம விட்டுடாதீங்க. அதை நான் சொல்ற கேளுங்க. ஜெபம் பண்றீங்க, சின்ன ஜெபம், கையளவு ஜெபம், கையளவு மேகம் பெருமலையை கொண்டு வந்தது போல சின்ன ஜெபம் பெருமலையை கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெறும் வரைக்கும் நீங்கள் விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவருடைய வேலையை செய்வார். ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படி அவருடைய பலத்த கருத்துக்குள் நீங்கள் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கும். அல்லேலூயா. எனக்கு கூட திருமணம், என் பிள்ளைக்கு திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கும் பொழுது, ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நம்ம நேசன் ஐயா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நீ முழங்கால நின்று ஜெபி அப்படின்னு. நான் முழங்கால நின்று ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது தாமதமாகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நான் அழுது ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவர் சொன்னாரு, என்னுடைய மகிமைக்கு குறைவாய் நான் ஒண்ணு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய மகிமைக்கு குறைவு. நீ ஜெபம் பண்றப்பா, உன் ஜெபம் கேட்கப்படும். ஆனா நான் என்னுடைய மகிமைக்கு குறைவாய் ஒண்ணு செய்ய முடியாது. அது வரைக்கும் நீ காத்துதான் இருக்கணும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும்? காத்துதான் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா. சிறைச்சாலையிலே அவன் பாக்குறான் பாருங்க. நான் 2 பேருக்கு கனவுக்கு பதில் சொல்றான். 2 பேருக்கு கனவுக்கு பதில் சொல்லிட்டு ஒருத்தனுக்கு சொல்றான், உனக்கு நல்லது நடக்கும்பா. யோசேப்பு சொல்றான், உனக்கு நல்லது நடக்கும், உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வெளியே போறான். அவனுக்கு நல்லது நடந்துருது. அவன் மறந்து போய்கிறான். அதுக்கு தான் சொல்றான், அவனுக்கு தெரியும், யோசேப்புக்கு தெரியும். அவன் சொல்றான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து. அல்லேலூயா. நீ வாழ்ந்து அடைந்திருக்கும் போது நீ என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவி. மனுஷன் மறந்துடுவான். அல்லேலூயா. நீ எத்தனை வருஷம் நீ எவ்வளவு பண்ணாலும் சரி மனுஷன் மறந்துடுவான். எனக்கு ஊழியத்துல சொல்லி கொடுத்தாரு என்னுடைய ஊழியக்காரரு, நீ செய்ததை மறந்து விடுவார்கள் அப்பா. மனுஷர்கள் மறந்து விடுவார்கள், ஆனா தேவன் மறப்பதற்கு அவர் மனுஷர் அல்ல. அல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு என்று வாழுங்க.
மனுஷருக்கு என்று வாழாதீங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைன்னு சொல்றான், மறந்து போகிறான் மனுஷன். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்றேன், நீ தேவனுக்கு என்று வாழ்கிறவர்களாய், தேவனுக்கு என்று வாழ்கிறவர்களாய், தேவனுக்கு என்று வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் சொன்ன கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய. ஏன்னா மனுஷங்க, பாவ மனுஷங்க, விழுந்து போன மனுஷங்க மறந்து போயிடுவாங்க. அதான் நடந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா? நல்லது சொன்னா. அவன் சொல்றான் பாத்தீங்கன்னா 40:21 ஆதியாகமம் 40:21 படிச்சீங்கன்னா, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து மறந்துட்டான். அதனால ஆண்டவர் பார்வோனுக்கு சப்பனத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, உன்னுடைய அன்பின் பிரயாசம். வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நல்லா கவனிக்கணும். 8:28 ரோமர் 8:28 வசனத்தை படிக்கும் போது ஒவ்வொரு வரியா படிக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. யாரிடத்துல? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அதை அண்டர்லைன் பண்ணுங்க, அதை கோடு போடுங்க, அதை கோடு போடுங்க. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அதை கோடு போட்டு வைங்க. அல்லேலூயா. கோடு போடுங்க, அதை கோடு போட்டு வைங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய். அதான் சொல்ற, என்னிடத்திலே அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக, தாழ்ச்சி இல்லாதபடி தலைத்து பெருகும்படி, உன்னுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும்படி, தாபரிக்கும்படி, ஆசீர்வதிப்பு இருக்கும்படி உன்னை மாற்றக்கூடிய வல்ல வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லணும். அல்லேலூயா. மனுஷங்க மறந்து போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, அப்போ ஒரு 4 காரியம் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சேன். ஒன்று, ஏலியனுடைய குமாரர்கள் எடுத்து காமிச்சேன். அறியாத பாவம் செய்த பவுலை எடுத்து காமிச்சேன். தாவீது யதார்த்தமாய் தேவன் மேல வைத்த அன்பினால இஸ்ரவேலின் தேவனுடைய ராணுவங்களை, அவன் சேனைகளை நிந்திக்கிறானேன்னு சொல்லி யதார்த்தமா அவன் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி, பெரிய எதிர்பார்ப்பு இல்ல அவங்ககிட்ட இல்ல. அப்போ அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாதபடி ஒரு தேவன் மேல ஒரு வைத்த அன்பை எடுத்து உங்களுக்கு காமிச்சேன் நானு. அப்புறம் யோசேப்பினுடைய காரியத்தை எடுத்து காண்பிச்சேன். நீங்க இதுல இருந்து எதையெல்லாம் பிடித்து கொள்ள வேண்டுமோ அவைகளெல்லாம் நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, 2 தீமோத்தேயு 1:12 சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. நீங்க அறிந்திருக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? ருசிச்சிருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சிருக்கீங்களா? ருசிச்சவங்களை அவர் அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவராக இருந்தா அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவன் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அதனால்தான் அவர் சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியை சிறைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அறிவு இருமாப்பை உண்டாக்குமா? அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஆனா அவரை அறிகிற அறிவு தாழ்மையை உண்டாக்கும். அவர் அறிஞ்ச அந்த பெண்ணு தான், அந்த பாவியான ஸ்திரீ தான் அவருடைய பாதங்களை ஓயாதபடி முத்த செய்தாள். ஹல்லேலூயா. இது ஆணி கடாவப்பட போகிற பாதங்கள். இது நான் என் கால்கள் பாவம் செய்ய விரைந்தோடின கால்கள். இந்த கால்கள் பாவம் செய்ய விரைந்தோடின கால்கள். இந்த கால்களை மன்னித்தவர் அவர். அந்த கால்களுக்கு பதிலாக அவன் கால்களில் ஆணி அடிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. அதனால அங்க முத்தம் பண்ணாவா? அதனால ஓயாதபடி முத்தம் செய்தா. இது எனக்காக ஆணி அடிக்கப்பட போகிற கால்கள். இது
அவ தெரிஞ்சுக்கிட்டா, ஏன் கால் பாவம் பண்ண போச்சு. அல்லேலூயா. அந்த என் கால்களுக்கு பதிலாக அவர் கால்களில் ஆணி கடாவப்பட போகிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஓயாதபடி அவர் என்ன பண்றார், அந்த பாதங்களை கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரால் துடைத்து அந்த பாதங்களை ஓயாதபடி முத்த செய்து கொண்டிருந்தார். அங்க ஒருத்தன் நின்று பார்க்கிறான், குஷ்டரோகியா இருந்த சீமோன். அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. அவனுக்கு அன்பு தெரியல, ஆண்டவரை கண்டுபிடிக்கல. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அதனாலதான் அவன் அன்பு இல்ல, அவன்கிட்ட அன்பு இல்ல. அவனால தேவனை பார்க்க முடியல. இந்த பெண் பார்த்தா, அன்பை பார்த்தா தேவனை பார்க்க முடிஞ்சது. ஹல்லேலூயா. எபிரேயர் 6:10. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையும், முதல்ல இருந்து படிங்கம்மா. ஏனென்றால் உங்கள் கிரியையும் அல்லேலூயா. தமது நாமத்திற்காக, இயேசுவினுடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் யாரு? அநீதி உள்ளவர் அல்ல, நீதி உள்ள நியாயாதிபர். அல்லேலூயா. மனுஷன் மறந்துடுவான், தேவன் மறக்க மாட்டார். என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீரை குடிக்க கொடுத்தா கூட அதனுடைய பலனை அடையாமல் நீ போக மாட்டாய். அல்லேலூயா. 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 அப்போ நம்முடைய ரட்சகர், நம்முடைய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவரே ஜீவனுள்ள மெய்யான தேவன். அவர் மீட்கும் பொருளாய் வந்த மெய்ப்பொருள். அவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவர் நாமத்து நிமித்தம் நீங்கள் காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல, நீதி உள்ள தேவன். ஆகவே நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த பூமியிலே கர்த்தருக்கு பயந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சந்நிதி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேரு என்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்படும். கர்த்தருக்கு காணப்படுகிற பயம் இருக்கும். கர்த்தரை நான் பெரியவரா முதலான இடத்துல வைக்கிற போகிறேன், இது வரைக்கும் எனக்கு தெரியாம இருந்தது, அறியாம இருந்தது, நான் வைக்க போகிறேன். எத்தனை பேர் உறுதி எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் விசுவாசமானது நம்பப்படும் உறுதியம். ஆண்டவர் அவர் சொல்றான், சங்கீதக்காரர் ஒரு இடத்துல சொல்றான், நான் விருதாவாக என் கையை நான் பரிசுத்தமா வச்சிருந்தேனே, என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு இடத்துல கேட்டுட்டு மறுபடியும் சொல்றான், இல்ல இல்ல அவர் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 73 சொல்றான். அப்போ அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் காண்பிக்கிற அன்பின் பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல, நிச்சயமாய் உங்களுக்கு பலன் கொடுப்பார், நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்றாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே, உன்னை பெருமைப்படுத்தவே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தம்பி க்ளோஸ் பண்ண கனமகிமைக்கு பாத்திர